தமிழகத்தின் 6 தொகுதிகளில் வாக்காளராக இருப்பதாக கூறி ஓமலூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. தாராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மணிவண்ணனுக்கு வந்த கடிதத்தில் ஓமலூர் தொகுதி மட்டுமின்றி பன்ருட்டி, பாப்பிரெட்டிப்பட்டி, ஆர்கே நகர், ஸ்ரீபெரும்புதூர், பர்கூர், உளுந்தூர்பேட்டை தொகுதிகளில் பெயர் இருப்பதால் தாலுகா அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தாலுகா அலுவலகத்திற்கு அவர் சென்றபோது அவரது தொகுதியை உறுதி செய்யவே கடிதம் அனுப்பப்பட்டதாக தெரிவித்தனர். இதேபோன்று ஓமலூர் தொகுதியில் 32,000 பேருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறினர். மைனா கும்கி திரைப்பட புகழ் கொட்டக்குடி மலை கிராமத்திற்கு தேசிய ஊரக சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை அமைப்பதற்கு வனத்துறை அனுமதியுடன் பூமி பூஜை போடப்பட்டது. போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் 50 ஆண்டு காலமாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது விடிவு காலம் பிறந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். விரைவில் செல்போன் டவர் அமைக்கும் பணி மற்றும் மினி பஸ் சேவை போன்றவை தொடங்கி வைக்கப்படும் என தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கட்டடத்திற்கு 6% கட்டாயம் ஜிஎஸ்டி விதிக்கும் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 11ஆம் தேதி தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்த இருப்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னை ஆதம்பாக்கத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர் டிமார்ட் போன்ற நிறுவனங்களை அகற்றும் நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுத்து வருவதாக கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.